அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ டிஎன்ஏயு இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி ஆகஸ்ட்டு 30, 2025 படி என்னென்ன நடக்குது, யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், என்ன கவுன்சிலிங் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேரை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க, அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடக்கிறதுனால 2025-26க்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங், பிடெக் கோர்ஸ், இந்த மாதிரி எல்லா அக்ரிகல்ச்சர் கோர்ஸஸுக்கும் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி யாருக்கு அப்படின்னா 30/8/2025 படி டிஎன்ஏயு அண்ட் ஏயு மீன்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5%, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கோட்டா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரவுண்டு 5வது ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குதுங்க 30/8. சரி, யாரெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் பீப்புள் கேன் பி அட்டண்டர் ஆர் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செக் பண்ணிக்கலாம் இருக்குது. ஸோ இது தாங்க இந்த லிஸ்ட்டு படி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, அதாவது 6வதுலேருந்து 12வது படித்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான அந்த 7.5% கோட்டா இருக்குது. அதில் எவ்வளவு இருக்குது, 184 மார்க்லேருந்து ஆரம்பிக்குது கட் ஆஃப் மார்க்கு. 4 மணிக்கு செஷன், 30ஆம் தேதி 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, சாயந்தரம் 4 மணிக்கு செஷன் தான், ஒரே செஷன் தான். இப்போ எவ்வளோ பேர் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற விஷயம் முதல்ல அட்டன் பண்ணுறது தான் யாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் பேர் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு பார்த்தோம்னா ஒரு 15-20 பேர் தான் கூப்பிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ சீட்டு எவ்வளோ இருக்குது வேக்கன்சி, அதோட முக்கியம் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 7.5% கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் த வெரிஃபிகேஷன் ஆஃப் போனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது யாருன்னா போத் சிஇஓ அண்டு ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் இந்த 7.5% கோட்டாவுக்கு நீங்கள் கன்சிடரேஷன், உங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது முக்கியமான தகவல். ஸோ இப்போ இன்றைக்கி செஷன் 4 மணிக்கு கூப்பிட்ருக்காங்க, இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே மெசேஜில் வந்திருக்கும். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தெரிஞ்சுக்கணுன்னா இதே பேக்கில் போய்ட்டு இந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. எங்கே இருக்குது செக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இது இருக்கு இல்லையா, இதுதான் வேக்கன்சி பொசிஷன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 7.5% அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதுதான் அந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸு. இது ஒரு முக்கியமான தகவல். இதுபடி தான் உங்களுக்கு நடக்கும். வேக்கன்சி பார்த்தோம்னா நிறைய இருக்கிற மாதிரி தோணுது, ஆனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி செக் பண்ணுங்களேன். நான் டோட்டலாக செக் பண்ண பார்க்கல, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு இதை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. மற்ற விஷயங்களும் அடுத்தடுத்து வர வீடியோவில் நிறைய கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.